வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம vlogல எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ். 3 மினிட்ஸில் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதம் வந்து குக்கரில் வச்சு ரெடி பண்ணிட்டேன். தென் மசாலா பண்ணுறதுக்கு ஆனியன், தக்காளி, சில்லி அண்ட் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். 2 எக்கை வந்து இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேனில் தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கு உடனே நம்ம ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சில்லி ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்த்துருக்கேன். தென் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய ஆனியனை இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நான் சாப் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து இல்லைன்னா தக்காளி ஸ்மெல் நல்லா வந்துடும். அதனால லைட்டாக சேர்த்துக்கலாம். தென் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, சாதம் வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வந்து உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் உதிரி உதிரியாக தான் பண்ணியிருந்தேன். இந்த அளவுக்கு நல்லா போட்டு கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணி இறக்கிட்டா டேஸ்ட்டான எக் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பிரணவுக்கு கர்ட் ரைஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.